இந்த உலகத்தில் இவன் இப்படி தான் அப்படின்னு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்கள். நான் அப்படி தாங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்சியோ அதே மாதிரி நானும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் நான் இப்படித்தான் நானே ஃபிக்ஸ் ஆகிட்டேன்னு தைரியமாக போல்டாக நெஞ்ச நிமித்திட்டு சொல்லுங்கள். உங்களுக்கான ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். பிடித்ததில் பிடித்த கதை. ஒரு பொண்ணு ரொம்ப நாளாக ஒரு கடத்தல் தொழில் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. சரிங்களா? டோல்கேட்டை தாண்டி போகும்போதெல்லாம் அவளை பார்த்து உடம்பு, அவளோட பேக் எல்லாமே செக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. டெய்லியும் செக் பண்ணுறாங்க. ஆனால் ஏதோ தப்பு பண்ணுறான்னு அவங்களுக்கு புரிஞ்சுட்டு, ஆனால் என்ன தப்பு பண்ணுறான்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியல, தெரிஞ்சிக்கவும் முடியல. அவள் பேக்கு அது இது எல்லாமே டெய்லி செக் பண்ணுறாங்க, ஒரு நாள் விடாமல். அவளுக்கு நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எத்தனை நாள் செக் பண்ணாலும் என்கிட்டேருந்து நீங்கள் ஒன்றுத்தையும் எடுக்க போகிறதில்ல, ஆனால் நான் பண்ணுறதா பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறேன்னு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறான். போலீஸ்காரனுக்கு வெறி ஏறுது. என்னடா இவ இவ்வளோ திமுறா, நான் இப்படி தான் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு போகிறா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வெறி ஏற வர அளவுக்கு பேசிட்டு போகிறான். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இவ என்ன தான் பண்ணுறா அப்படின்னு இவளை பின்தொடர்ந்து கூட செக் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அப்போ கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம், எம்மா என்னால் சத்தியமாக கண்டுபிடிக்க முடியலம்மா, நீ என்னதாம்மா தப்பு பண்ணுற, நாளுக்கு நாள் உங்ககிட்ட பண வரவு அதிகமாகுது, நீ பெரிய பணக்காரி ஆகிட்டு வர, ஆனால் எங்களை தாண்டி கொண்டு போகிற எந்த பொருள்லையும் எந்த ஒரு தப்பையும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, எங்களால் முடியலன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம், இப்போயாவது தயவு செஞ்சு ஓப்பனாக சொல்லி நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொன்னாலாம், சரி ஓகே, நீங்கள் உங்கள் தப்பை, உங்களால் முடியாததை இவ்வளோ ஓப்பனாக ஒத்துக்கும்போது நானும் கெத்தாக ஒத்துக்கிறது தானே நியாயம். நீங்கள் என் பேக்கை செக் பண்ணிங்க, என் உடல் எல்லாத்தையுமே செக் பண்ணிங்க, ஆனால் நான் இதில் எதையுமே கொண்டு போகல. இந்த சைக்கிள் இருக்குது பார்த்திங்களா, இந்த சைக்கிளை தான் நான் திருடுறேன். இங்கே இந்த வழியாக கொண்டு போவேன், இன்னொரு இடத்துல விற்றுருவேன், மறுபடியும் அங்கேருந்து ஒரு சைக்கிள் திருடி கொண்டு வருவேன், இந்த பக்கம் விற்றுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த போலீஸ்காரனுக்கு இதுக்கு நம்ம கோவப்படணுமா, இல்லை நம்மளை நினச்சி நம்மளே காரி தப்பிக்கணுமாங்கிற மனநிலைமைக்கு ஆக்ரோஷமாக போயிட்டார். ஆக்சுவலி அவள் ஒரு கொள்ளைக்காரி, ஒரு திருடின்னு அவளுக்கு ஒருத்தங்க சொன்னதை வச்சு அவளை ஆராய்ச்சி போட்டிருக்காங்க. ஆனால் அவளை நிரூபிக்கிறதுக்கு அவங்ககிட்ட எந்த சாட்சியுமே இல்லை. அந்த சாட்சியை தேடி தேடி ஓடி ஓடி களைச்சி போயிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவளே நான் இப்படி தானு அவங்களுக்கு புரிய வைக்கிற நிலைமையும் மாறிடுச்சு. இப்படி தான் உங்களை நிறையா பேர் ஜட்ஜ் பண்ணுறாங்க, நீங்கள் இப்படி தானே இந்த உலகத்தை நம்ப வச்சிட்ருக்காங்க. அந்த திருடி பொண்ணு மாதிரி அவங்க என்னை திருடின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் திருடணும்னு நான் சொல்ல வரல. அவங்க எப்படி சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் யாருன்னு எனக்கு தெரியும்னு ஒரு கெத்தான பதில் இருக்குல்ல, அதுதான் உங்களோட பதிலாக இருக்கணும். இந்த லைஃப்பில் தப்பு செய்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, தப்பாக போகிறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் தப்பு பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற முடிவை நான் தான் எடுப்பேனே தவிர என் வாழ்க்கையில் இன்னொருத்தி எடுக்கிறதுக்கோ நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாதத்தை எப்போவுமே உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க. அது மட்டும்தான் உங்களை எப்போவுமே சந்தோஷமாக பார்த்துக்கும். ஏன்னா உங்கள் லைஃப்பை செதுக்கிறது நீங்கள் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லோரோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.